வெல்கம் டு ரித்திமா கிச்சன். வாங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் ஈஸியாக இது எல்லாத்து வீட்லேயும் செய்யலாம். அந்த ரெசிபி ரொம்ப செலவில்லாத ஒரு ஷேக் பார்க்கலாம். இதுக்கு நம்ம வீட்டில் சார்ஜா ஷேக்குன்னு சொல்லுவோம். பாருங்கள், இதுக்கு நேந்திர பழத்தை தவிர வாழைப்பழம், எந்த வாழைப்பழம் வேணாலும் எடுக்கலாம். நான் 2 பச்சை வாழைப்பழம் எடுத்து வச்சுருக்கேன். அதுவும் இது மாதிரி ஒரு பேக்கெட் பால் நான் ஐஸு ஃப்ரிட்ஜில் ஐஸ் கட்டையாக்கி வச்சுருக்கேன். இந்த 5 ரூபா பேக்கெட் இருக்கல்லவா பூஸ்ட்டு, அதை அப்படியே ஒரு பேக்கெட் போட்டுற போகிறேன். இதுக்கு ஒயிட் சுகர் தான் நல்லாயிருக்கும். சர்க்கரை இனிப்பு உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்குங்க. நான் சர்க்கரை போட்டுட்டேன். இது பாருங்கள், இது ஸ்மூத்தாக அரைச்சிட்டு வந்துடுறேன். பாருங்கள், பழம் சர்க்கரையில் நல்லா ஸ்மூத்தாக ஓட்டிகிட்டு வந்துட்டேன் மிக்சியில். இப்போ நான் 1/2 லிட்ரு பாலை ஐஸ் ஆக்கி வச்சுருக்கேன். அது இதில் போட்டு போகிறேன். இது நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிக்கலாம். நம்ம நான் நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேன். நல்லா ஸ்மூத்தாக இருக்குங்க இந்த ஜூஸு. நீங்கள் பால் இன்னி கட்டையாக வச்சு செஞ்சுக்குங்க. எனக்கு இந்த அளவுக்கு போதுமான அளவு. வாங்க, நம்ம வீட்டில் இந்த சார்ஜா ஷேக் குடிக்கலாம். நல்ல கட்டையாக செய்வாங்க. நான் கொஞ்சம் லூஸாக தான் அடிச்சிருக்கேன். எங்கள் வீட்டுக்கு இப்படி போதுமான அளவு. நீங்களும் இதை வீட்டில் செஞ்சு பாருங்க. ரொம்ப ஈஸியான ஒரு ஷேக்குங்க. வீட்டில் எந்த வாழைப்பழம், நேந்திர பழத்தை தவிர எந்த வாழைப்பழம் வேணாலும் யூஸ் பண்ணலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க, நம்ம வீட்டில் குடிக்கலாம். நன்றி, வணக்கம்.